இந்த கலியுலகத்துல சில பேர் இறக்க குணம் படைச்சவங்க இருக்காங்க. இங்க வந்து நான் எங்க இருக்கேன்னா வெஸ்ட் மாம்பலத்துல 35 ரூபாய்க்கு இட்லி, பூரி, கல் தோசை, பொங்கல் 4 வகையான ஐட்டம் முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. காம்போவில் 50 ரூபா. அப்புறம் வந்து 9 வகையான சாதம் மதியத்தில். நைட்டில் அதே போல் நிறைய ஆஃபரில் கொடுக்குறாங்க. நிறைய ஏழை மக்கள் வர்றாங்க. சில பேர் வந்து ஒரே பிளேட் வாங்கி 5-6 பேர் ஷேர் பண்ணிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க. கடை பேர் இது வந்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களா, அதான் ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வெஸ்ட் மாம்பலத்துல இந்த இடத்துல வந்து நீங்களும் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என் பெயர் பாஸ்கர். கடை நேம் வந்து கவின்ஸ் சைவ உணவகம். என்னெல்லாம் இருக்குண்ணா? காலைல வந்து நல்லா இருக்கு. காலையில வந்து நாங்க அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட் 35 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இட்லி, பொங்கல், பூரி, கல் தோசை. மார்னிங் 7:30, 8 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி மத்தியானம் எவ்வளோ நாள் இது வந்து நான் ஆக்சுவலா இந்த ஃபீல்ட்ல ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த அன்லிமிட்டெட் கான்செப்ட் லாஸ்ட் 1 இயரா போட்டுட்டு இருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதே மாதிரி, மத்தியானம் லஞ்சும் வந்து வெரைட்டி ரைஸ் ஒரு 9 வகைகள் அன்லிமிட்டெட் at 45 ருபீஸ் அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே கரோனா டயத்துல பிசினஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அப்ப சாமானிய மக்கள் தான் வெளில நிறைய பேர் இருந்தாங்க. சாமானிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்வோம்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. மக்கள் என்ன சொல்லிட்டு போறாங்க? அவங்க மன திருப்தி ஆகும் அதிக அளவுக்கு இருக்குது. மக்களுடைய திருப்தி ஒரு நாள் கூட கம்மியானது ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் சமயத்துல சில டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த 35 ரூபாய்க்கு எங்களுக்கு அளவுக்கு அதிகமான திருப்தி இருக்கு. நீங்க அடுத்த தலைமுறை வரைக்கும் வாழ்த்துட்டு போயிடுவாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. மூன்றுத்துக்குமே வரவேற்பு அதிகம் தான். இப்ப டிஃபன் சமீபத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு 3-4 மாசமா இருக்கிறதுனால இது நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி லஞ்சும் போயிட்டு இருக்கோம் நம்மகிட்ட. அதே மாதிரி நைட் டின்னரும் இப்போ நல்லா இருக்கும். டின்னர்ல நைட் 50 ரூபா அன்லிமிட்டெட். ஒரு 3 இல்ல 4 ஐட்டம் ஏதாவது மாத்தி மாத்தி போட்டு எல்லாமே சைவம் தான். சிலர் கேட்பாங்க, நம்ம பண்றது இல்ல. பார்சல் இதுலயும் உண்டு. இதுல மினி டிஃபன் பார்சல் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மீல்ஸ் 70 ரூபா பார்சல். வெரைட்டி ரைஸ் 40 ரூபா பார்சல்ல. தனித்தனியாவும் கொடுத்துருவோம். 20 ரூபாய்க்கு ஹாஃபும் கொடுத்துருவோம். பார்சல்ல நார்மலா ஒண்ணுதான் கிடைக்கும் வெரைட்டி ரைஸ்ல. அது மாதிரி மீறது வந்து சொல்லி வச்சிருவோம். உதவுங்கரங்கள் இங்க எங்கேயாவது கொண்டு போய் முன்னாடியே சொல்லியிருப்போம். கால் பண்ணா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றத ரெக்வஸ்ட் பண்ணிடுவோம். மேக்சிமம் மீறாது, அப்பப்ப போடுறது தான் ஐட்டம். தீர கண்டினியூ பண்ணிக்கிறது தான். சாப்பிடுவாங்க, இருக்காங்க, போடுவோம். அதெல்லாம் நிறுத்துறது கிடையாது. சாப்பிட்டுருக்காங்க டெய்லி. இன்னைக்கு கூட நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இருக்காங்க. லஞ்ச் மீல்ஸும் அன்லிமிட்டட் தான். அதுவும் நல்லா சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸும் அதே மாதிரி நல்லாவே 9 வகைகள்னா அதுலயும் எல்லாம் பார்த்து சாப்பிடுவாங்க. அது டெய்லியே பாராட்டுகள் இருக்கும். இதுல வெப்சைட்லயும் நிறைய வரும், ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ்லயும் வரும். எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அதுதான் நான் சொல்லிட்டேன். ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மன திருப்தி இல்லை, நான் தான் சொன்னேன். ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இது வந்து பப்ளிக்னுடைய ஆதரவு அதிக அளவுக்கு கிடைச்ச உடனே அவங்களுக்கு பயன்படுற மாதிரியே எல்லாமே பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆமா, எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒன்றும் ஒரு 30-35 ரூபா கொடுத்தோம்னா வயிறு நிறைய திருப்தியா சாப்பிடணும். ஒரு 2 கல் தோசை 30 ரூபா 40 ரூபான்னு சாப்பிட்டு திருப்தி இல்லாம வயிறு ஃபுல்லா ஆகாம போறதெல்லாம் நிறைய நடக்கும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வெளியில எல்லாம் வந்து சாப்பிட்டு நைட் டின்னர்லாம் ரொம்ப டின்னர்ல வந்திருக்காங்க டின்னர்ல. இல்ல, அது நானாதான். நார்மல் காமன் மேன் வந்து மார்னிங் வந்து ஒரு 25-30 தான் அந்த லிமிட். டெய்லி வெளியில சாப்பிட்றவங்களுடைய பட்ஜெட்ல அவ்வளவுதான் வரும். ஒரு 5 ரூபா மன திருப்தி அன்லிமிட்டட் போது திருப்திகரமா இருக்கும். அதனால பரவாயில்ல 35 ஃபிக்ஸ் பண்ணோம். அது மிகப்பெரிய வெற்றி.
இதை பார்த்து மற்ற கடைக்காரங்க பரவாயில்ல கம்மியா கொடுக்குறாரு. அது நிறைய பேர் இது எப்படி சாத்தியம்னு கேட்பாங்க. இது வந்து டீம் ஒர்க், எல்லாருமே இவங்கெல்லாம் கோஆபரேட் பண்றதுனால தான் நம்மளால இதை செய்ய முடிஞ்சது. ஏன்னா பூரி காலைல ஆரம்பிச்சு எப்போ முடிப்பீங்க? 7:45 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் 11 o'clock வரைக்கும் இருக்குன்னா 11 o'clock வரைக்குமே கொடுப்போம். லஞ்சு எப்போ? லஞ்ச் 12 o'clock, 3:30, 7 o'clock, 7 to 10. 10 மணிக்கு மேல வந்தாங்கன்னா பொருள் இருந்ததுன்னா கண்டிப்பா கொடுப்போம், இல்லைன்னா முடிஞ்சிடும். அதுக்குள்ள முடிஞ்சிடும் சமையல் நிறைய. இளைஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அதான் வெளியில தங்கி இருக்கவங்க பட்ஜெட்ல நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இந்த நைட்டு டின்னருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க நிறைய இதுல. அன்னியஸ்க்கு சாப்பிட்டு போறவங்க அந்த மாதிரி வந்தவங்கள நல்லபடியா சொல்லி புரிய வைப்போம். அதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம்னா பாத்துக்கலாம், பிரச்சனை காசு இல்லாம வந்தாங்கன்னா கொடுத்துருக்கோம். இல்ல ஒரு 10 பேர் வந்தா அதுவும் ஒரு பிளேட் வாங்கி 4 பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. 3 பிளேட்ல 7 பேர் ஷேரிங், பிளேட் ரொட்டேஷன் எல்லாமே நடந்திருக்கு. பார்த்தா பிளேட் வாங்கி வச்சிருவாங்க, அப்புறம் அவங்களே சரி தெரியாம பண்ணிட்டு மறுபடியும் பிளேட் காசு கொடுத்துருவாங்க. மனசாட்சியோட சாப்பிடுறவங்க இருக்காங்களா? இவ்வளவுதான் சாப்பிடுறாங்க, இவருக்கும் கஷ்டம் இல்ல நம்மளுடைய இதுவே வந்து முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்கன்னு தானே சொல்றோம். அதனால நான் அதை பத்தி கவலைப்படுறேன். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். எங்க இருக்குண்ணா இந்த கடை கரெக்டா? கடை இது லொகேஷன் வந்து லேக்வி ரோட் கார்னரு, போஸ்டல் காலனி 4th ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட் ஆரியர் கவுடா ரோட் ஜங்ஷன், 3 ஸ்ட்ரீட்க்கு ஒன்னா வர இடம். போஸ்டல் காலனி பஸ் ஸ்டாப் பக்கத்துல. அது தாண்டி ஒரு 100 மீட்டர் தாண்டி. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த கடை. இப்போ நிறைய பேருக்கு 35 ரூபா டிஃபன் கடை, நைட்டு டின்னர் கடை, கவின் சைவ உணவுன்னா தெரியும். இவ்வளவு உழைப்பு செய்றீங்க காலைல இருந்து நைட் வரைக்கும், தூக்கம் இருக்கா? நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா இருக்கும். பல பேர் திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. இல்ல திருப்பி 10 மணிக்கு முடிச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அது இருக்கும். சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட சண்டே க்ளோஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஆமா லஞ்ச் டின்னர் கிடையாது. ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கு, குருமா இல்லை, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கு, தோசையும் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு சார். என்ன நல்லா இருக்குங்க? குருமா நல்லா இருக்கு, பரோட்டா நல்லா இருக்கு, என்ன இருக்கு? பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, தோசை இருக்கு, நல்லா இருக்கு சார். என்ன ரேட்ல போடுறாங்க? சப்பாத்தி 5 ரூபா, கல் தோசை 5 ரூபா. உங்க பேரு நம்பர் ஃபோன் நம்பர்? என் பேர் பாஸ்கர். ஃபோன் நம்பர் 6369133924. அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, பேச்சுலர்ஸு இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. 35 ரூபா கடை. 35 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக பூரி, பொங்கல், இட்லி, கல் தோசை 4 ஐட்டமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்கன்னா, சில பேர் வந்து பூரி ஐட்டமாக சாப்பிடுவாங்களாம், சில பேர் கல் தோசை ஐட்டமாக சாப்பிடுவாங்களாம், சில பேர் பொங்கல் ஐட்டமாக சாப்பிடுவாங்களாம். ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த கோணத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த வெளி உலகத்தை காட்டுவோமேன்றதுக்காக தான் இந்த பதிவை எடுத்து போடுறோம். சில மக்கள் இரக்க குணம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. கொரோனாவில் மக்கள் கஷ்டப்பட்டாங்களா சாப்பாடு, அதனுடைய தாக்கம் தான் இந்த ஹோட்டலுடைய ஒரு முன்னுதாரணம்.